வாரம் ஒரு முறை இந்த மாரி ஒரு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. அதோட டேஸ்ட் ரொம்பவும் சூப்பரா இருக்கும். வெல்கம் டு ஹெச்எஸ்கே விருந்து சேனல். மீன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு மண்சட்டி வச்சு அதுல நான் எண்ணெய் ஊத்திக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் அதுல கடுகு வெந்தயம் சேர்த்துக்க போறேன். கடுகும் வெந்தயமும் பொரிஞ்ச பிறகுதான் அடுத்த பொருள் சேர்க்கணும். அது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ ரெண்டும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதுல நான் கருவேப்பிலை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இதுல நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போறேன். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் வெங்காயமும் வதங்கிறதுக்கு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல நான் குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நாலத்தையும் சேர்த்துட்டோம் இல்லையா, இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ குழம்புக்கு முக்கிய தேவையான புளி எடுத்து நான் ஊற வச்சு ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நீங்க ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் புளி கரைசலை இதுல சேர்க்க போறேன். இதுல ஊத்திடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிருங்க. இப்போ நான் புளி கரைசலை மட்டும்தான் சேர்த்திருக்கேன். இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் புளி ஊத்துனேன் இல்லையா, அதே அளவுக்கு நான் தண்ணியும் இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். இதுக்கு நடுவுல நான் தேங்காய் இதை அரைச்சு இதுக்காக குழம்புக்காக எடுத்துட்டு வர போறேன். இப்போ நம்ம அதை பார்க்கலாம். இப்போ நான் தேங்காவும் கொஞ்சமா சோம்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் மிக்சி ஜார்ல போட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வர போறேன். இப்போ நம்ம அரைச்சு எடுத்ததை இதுக்குள்ள சேர்த்துக்க போறோம். இப்போ இதுலயே நீங்க இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நீங்க மிக்சியில இருக்கிற மித்த தேங்காவையும் சேர்த்து அதுல சேர்த்துக்கலாம். இப்போ நான் மீதி இருக்கிற தண்ணியும் சேர்த்து நான் இதுல கழுவி ஊத்திடுறேன். இப்போ குழம்ப கிண்டி விட்டுருங்க. இப்போ குழம்பு கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சுதான் நம்ம மீனை சேர்க்கணும். இப்போ குழம்ப கொதிக்க விட்டுருங்க. பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து குழம்ப நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பாத்தீங்கன்னா குழம்பு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் இதுல இந்த ஸ்டேஜ்லயே மீனை சேர்த்துக்க போறேன். மீன் சேர்த்து ஒரு 5 to 7 நிமிஷம் அது கொதிச்சாலே போதும். இப்போ நான் ஒரு மீனா இதுல எடுத்து சேர்த்துக்க போறேன். மீன் எல்லாம் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்க குழம்பு கிளறலாம் வேண்டாம். அப்படியே மீன் கொதிக்கட்டும். ஒரு 5 to 7 நிமிஷம் ஆனாலே போதும். நம்மளோட மீன் எல்லாம் வெந்துடும். உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 to 7 நிமிஷம் ஆகட்டும். வெயிட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா 7 நிமிஷம் ஆயிடுச்சு. மீனெல்லாம் நல்லாவே கொதிச்சு வெளியில வந்துடுச்சு பாத்தீங்களா. இப்போ நம்மளோட மீன் குழம்பு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட ஒரு சாப்பாடோட நீங்க சாப்பிட்டு பாருங்க. அதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம ஒரு மீன் எடுத்து பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா வெந்திருக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட ஹெச்எஸ்கே விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.